ஹலோ கிரியேட்டர்ஸ், வாங்க பிளெண்டரில் எப்படி மிரர் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, முகம் பார்க்குற கண்ணாடி எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் முகம் பார்க்கணும். ஸோ நம்ம மூஞ்செல்லாம் தூக்கி போய் பிளெண்டரில் வைக்க முடியாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு மங்கி ஹெட் எடுத்துருக்கோம். அது பிளெண்டரில் டிஃபால்ட்டாக இருக்கும். அண்ட் தென் மிரரை நம்ம மாற்றணும். ஒரு ஆப்ஜெக்டை தான் நம்ம மிரராக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து பிளெயின் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அந்த பிளெயினை நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து அதை 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த ஃபேஸுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் அதையும் ஸ்கேல் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து டெக்ஸ்சர் பண்ணணும். என்னென்னு அதாவது மிரர் டெக்ஸ்சர். ஓகே, அதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஈவியில் தான் நம்ம வந்து பண்ணுறதா சொல்லியிருக்கிறோம். ஸோ ஈவியில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து நம்ம மெட்டீரியல்ஸ்க்கு போய் பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப்பை எடுத்துகிட்டு க்ளாசி பிஎஸ்டிஎஃப் ஓகே அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சைக்கிள்ஸில் தான் யூஸ் ஆகுமே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஏன்னு கேட்டு சைக்கிள்ஸில் தான் தெரியும். பட் ஈவிலையும் நம்ம தெரிய வைக்கலாம். அது எப்படின்றதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சைக்கிள்ஸில் தெரிய வைக்கலாம். ரஃப்னஸை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணுங்கள். அதே மெட்டீரியல்ஸில் ரஃப்னஸ்ஸை கம்மி பண்ணிட்டீங்கன்னா வந்து சைக்கிள்ஸில் தெரியும். ஓகேவா, ரஃப்னஸ்ஸை கம்மி பண்ணிட்டோம்னா. அதே மாதிரி தான் நம்ம ஈவிலே பண்ண போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். டிஃபால்ட்டாக ரஃப்னஸை கம்மி பண்ண மாதிரியே இருக்கட்டும். ஓகே, ஃபுல்லாக 0ல் வச்சுருங்க அந்த ரஃப்னஸை. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஈவியில் தான் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஈவி ரெண்டர் இன்ஜினை சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து இதை வந்து மிரராக மாற்றணும். அதுக்கு லைட் ப்ராப்ஸில் ஷிஃப்ட் ஏ ப்ளஸ் பண்ணி லைட் ப்ராப்ஸில் ரிஃப்ளெக்ஷன் பிளைன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி அண்ட் தென் அந்த பிளைனுக்கு நேராக இட்டு போய் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, கரெக்டாக வைக்கணும். இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸுக்கு முன்னாடி கொண்டு போயிடலாம் ஓரளவுக்கு. அண்ட் தென் இப்போ வந்து அந்த பிளெயினோட சைஸுக்கு நம்ம வந்து அதையே செட் பண்ணணும். ஓகே, இப்போ பிளெயினோட கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம செஞ்சிடலாம், ஈஸி தான். அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் பிளெயினை அந்த நார்மல் ஆப்ஜெக்ட் பிளெயின் மேலே கொண்டு போய் வைக்கணும். வாங்க, இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் பிளெயினில் ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அது டிஃபால்ட்டாக இருக்கும். அந்த ஏரோ மார்க் எதை பார்த்த மாதிரி இருக்கோ அந்த பக்கமாக தான் மிரர் தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பக்கம் தான் மிரர் தெரியும். ஓகே, அதனால் நீங்கள் வந்து எந்த பக்கம் மிரர் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த பக்கம் அந்த ஏரோ மார்க்கை திருப்பி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த மிரர் அந்த பிளைன்கிட்ட கொண்டு போகிறோம். கொண்டு போன பிறகும் மிரராக மாறல. கரெக்டாக வைக்கணும், கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ஆனாலும் மாறல. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதை ஸ்கேல், அதாவது கம்மியாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி கம்மியாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. இருங்க பண்ணலாம். இப்போ பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த பிளெயினுக்குள்ளே போகும்போது நமக்கு பாருங்கள் அந்த மிரர் எஃபெக்ட் தெரியும். பிளெயினுக்குள்ளே போகும்போது லைட்டிங்லாம் செட் பண்ணி வச்ச பிறகு இதெல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா லைட் வைக்காமல் நீங்கள் ரெண்டர் வியூவில் போய் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டர் வியூவில் மட்டும்தான் தெரியும். ஓகே, மெட்டீரியல்ஸில் தெரியாது. ரெண்டர் வியூவில் போய் பாருங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிய போகுது. இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபை ஆகும். மீண்டும் அடுத்த வீடியோவில் பெஸ்ட்டாக சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பபாய்.